கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஃபார்ம் 26 என்று சொல்லக்கூடிய பிரமாண பத்திரத்தில் அனைத்து குற்ற சம்பவங்கள், குற்றம் எஃப்ஐஆர் பதிவுகள் அல்லது சார்ஜ் ஷீட் போடப்பட்டதா என்கின்ற பதிவுகள், மேலும் சொத்து அவரதோ அவர் குடும்பத்தாரை சார்ந்த மனைவியோ அல்லது அவரை டிபெண்ட் என்று சொல்லக்கூடிய மகனோ மகளோ அவரை சார்ந்திருந்தால் அல்லது தாயோ தந்தையோ சார்ந்திருந்தால் அனைத்தும் அவர் முதலீடுகள், மேலும் அவருடைய வருமானங்கள் அனைத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று அந்த ஃபார்ம் 26 குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் ஒவ்வொரு தேர்தல் வேட்பாளர்களும் அதில் குறிப்பிடுவது முறை. இதற்காகத்தான் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் ஆஃப் அண்ட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்கின்ற வழக்கில் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் இந்த ஃபார்ம் 26 உருவாக்கப்பட்டது. அதில் அவர் திமுகவுடைய ட்ரஸ்ட் 2019 2,27,00,000 ரூபாய்க்கு அங்கே மகாபலிபுரம் அருகில் உள்ள திருக்கழுக்குன்றம் தாலுக்காவில் உள்ள ஒரு நிலத்தை வாங்கியுள்ளார். அதில் தான் இன்றைக்கி அண்ணா அறிவாலயம் கட்டப்படுகிறது என்று பல்வேறு பத்திரிகையில் பார்த்தேன். ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இந்த பத்திரத்துடன் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு புகார் மனு அனுப்பினோம். இதை அஃபிடேவிட்டில் அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இந்த டிஎம்கே ட்ரஸ்டினுடைய 2,27,00,000 வாங்கிய சொத்து அதில் உள்ளது, அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை என்கின்ற புகார் மனுவை அளித்தோம். ஆனால் 12/5/26 புகார் மனு அளிக்கப்பட்டு புகார் மனுவின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தேர்தல் ஆணையம் சிவஞான சம்பந்தம், அந்த தொகுதியிலே போட்டியிட்ட சிவஞான சம்பந்தம் அவர்கள் வழக்கை தொடுத்தார். அதனோட வழக்கறிஞர் என்கின்ற முறையிலே இன்று வாதிடப்பட்டது. முந்தானேற்று வழக்கு வந்தது. அப்போது அதில் டிரான்ஸ்லேஷன், தலைமை நீதிபதி அவர்களுக்கு தமிழ் தெரியாது என்கின்றதுனால அதில் டிரான்ஸ்லேஷன் வேண்டும் என்று கேட்டதனால் இன்று நேற்று தாக்கல் செய்யப்பட்டு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அதில் குறிப்பிட்டது அஞ்சுகம் ஃபேமிலி ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ட்ரஸ்ட்டில் அது குறிப்பிட்டிருக்கார். எனக்கு இவ்வளோ சதவீதம் லாபம், இவ்வளோ சதவீதம் அதில் பங்கு இருக்கிறது என்று. அதே போன்று தயாலு அம்மாள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளையில் எனக்கு இவ்வளோ சதவீதம் பங்கு உள்ளது என்று சொல்கிறார். அந்த சொத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று இவர் கைப்பட அந்த பத்திரத்தில் இவர்தான் வாங்கினார், இவர்தான் கையொப்பமிட்டுள்ளார், வேறு எந்த ட்ரஸ்டியும் உள்ள வைக்கவில்லை. இவருடைய தந்தையாருக்கு பின் 2018 இறந்த பிறகு, தந்தையார் இறந்த பிறகு தந்தையாருடைய என்ன சொல்லணும், தன் கோரிக்கைக்கு ஏற்ப இவரை தலைமை ட்ரஸ்டியாக நிர்ணயித்துள்ளது அந்த ட்ரஸ்ட். அதில் அன்பழகன் மற்றும் இன்னும் பிறரும் இருக்கின்றனர். அவ்வளோதான். மொத்தமே அதில் ஒரு 3+4 7 பேர் தான் இருக்காங்க. வேறு பப்ளிக் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது பப்ளிக் ஃபண்டோ கிண்டோ எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ட்ரஸ்ட்டு அவருக்கு லாபங்களை குறிப்பிட, அவர் பர்சனலாக அவருக்கு இருக்க வேண்டும், இதை எனக்கு காட்டுங்க என்று நீதிபதி அவர்கள் கேட்க எப்படி காமிக்க முடியும்? நான் I submitted the document, land purchased document by the candidate மு.க. ஸ்டாலின். 2,27,00,000 ரூபாய்க்கு அவர் வாங்கி உள்ளார். அவர் தான் கையொப்பமிட்டுள்ளார். அப்படி இருக்க இதையெல்லாம் காட்ட வேண்டும். அப்படி என்றால் யார் ஒன்றுமா என்ன ஒன்றுமா ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு எல்லா ஆட்டுவடியும் பண்ணலாம், எங்கன்னா வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சூழல். அதற்காக தான் நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, வித்ரா பண்ணுங்க அப்படின்ற சொன்னதின் பேரில் இன்றைக்கு வழக்கை பின்னெடுக்கப்பட்டது. அட் லிபர்ட்டி பின்னால் இந்த எவிடன்ஸை சேகரித்து மீண்டும் நீதிமன்றம் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.